குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோள் பாகம் 4 கேன்டோ 3 சத்யவான் அண்ட் சாவித்ரி நேற்று தொடர்ச்சி. சத்யவான், நீ பேசியதை நான் கேட்டேன். உன் பேச்சில் இருக்கின்ற உள்ளார்ந்த உண்மையை நான் அறிவேன். நீ மட்டும்தான் நான் தேடுகின்ற அவன் என்பதை நான் அறிவேன் என்று கூறுகின்ற சாவித்ரி உயரமான சிற்பங்கள் செதுக்கப்பட்ட தன்னுடைய தேரிலிருந்து இறங்குகிறாள். தேரிலிருந்து மென்மையாக அவள் இறங்கிய போதும் அதில் ஒரு சிறிய தடுமாற்றமும் அவசரமும் தெரிகிறது. அவள் அணிந்திருக்கும் பல வண்ணங்களுடன் கூடிய ஆடையானது சூரிய ஒளியில் மினுமினுக்கிறது. அது காற்றில் அசைந்தாடுகின்ற புல்வெளியின் மீது ஒரு கணம் மிதந்தவாறு செல்கிறது. வண்ணமயமான அவளது ஆடையும் அவளது மேனியின் பிரகாசமும் ஒன்றிணைந்து ஓய்வெடுக்க செல்கின்ற அழகிய பறவை ஒன்றின் சிறகுகளின் தொகுப்பாக இருக்கிறது. ஒளியுடன் பிரகாசிக்கின்ற அவளுடைய திருப்பாதங்கள் பசுமையான பொன்மயமான புல்வெளிகளின் மீது நடை பயில்கின்றன. அவள் பாதங்களிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளி கதிர்கள் பூமியின் பேசப்படாத ஆசையின் மீது மிதமாக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. அவள் பாதங்கள் கடந்து செல்வதை மண்மகள் நினைவு கூறுகிறாள். அங்குமிங்கும் பறந்து தெரிகின்ற விட்டில் பூச்சிகளின் வேகத்தை போன்று விசையுடன் செயல்படுகின்ற சாவித்திரியின் மென்மையான அமைதியான தளிர்கரங்கள் அந்த கானகத்தில் ஒளியூட்டப்பட்டுள்ளது பகுதிகளில் ஆபரண குவியல் போன்று காணப்படுகின்ற மலர் கூட்டங்களிலிருந்து மலர்களை பறித்தெடுக்கின்றன. இளவேநீர் காலத்துடனும் தென்றல் காற்றுடனும் தோழமை கொண்டு மகிழ்ச்சி ததும்பி நிற்கும் மலர்களை சேகரித்து எளிமையான வடிவம் கொண்ட கபடமற்ற ஒரு மாலையாக அவள் தொடுகிறாள். A candid garland set with simple forms, her rapid fingers thought a flower song, the stanzat movement of a marriage human, profound in perfume and immersed in hue. They mixed their yearnings, colored, sang and made the bloom of their purity and passion one. Page number 409.